ஆண்டவர் மிகவும் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். இந்த நாள் ஆசீர்வாதத்தினால், மகிழ்ச்சியினால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவருடைய வெற்றியையும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில நீங்க பார்க்கும்படி உங்களோடு இருந்து உதவி செய்ய போகிறார். அவருடைய உதவி என்றும் நம்மளுக்கு இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் என்றும் நம்மளுக்கு இருக்கிறது. அவர் என்றென்றும் நம்மளோடு கூடவே இருந்து நம்மளை கைவிடாமல் வழி நடத்துகிறார். சங்கீதம் 3 அதிகாரம் 3 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறீர். தாவீதுடைய குமாரன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நெருக்கையில் தாவீது அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடும் பொழுது பாடின சங்கீதம் இந்த சங்கீதம். அவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக பகைஞர் எழும்பி விட்டார்கள், 10,000 பேர் எழும்பிட்டாங்க, நான் என்ன செய்யறது, யாருமே இல்லை, தனிமையில இருக்கிறேன் அப்படின்னு முதல் 2 வசனத்துல சொல்லுகிறார். அதற்கப்புறம் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே, இதெல்லாம் என்னை சுற்றி நடந்தாலும் நீர் என் தலையை உயர்த்துகிறவர் அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையுமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வசனத்துல ஆனாலும் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் எழும்பும், நம்மளை சுற்றி அநேகர் நம்மை எதிர்த்தாலும் எதிர்ப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டேதான் இருக்கும். நம்மளுக்கு விரோதமான காரியங்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இவைகளின் நடுவிலையும் கர்த்தரை நம்மளுடைய கேடகமாக பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய மகிமையாக நாம் பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் சத்தியம். தேவன் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். லார்ட், யூ ஆர் மை ஷீல்ட். நீர் என்னுடைய கேடகம் அப்படின்னு தாவீது சொல்கிறார். கேடகம் என்பது ஒரு ஆக்டிவ் வெப்பன். கேடகம் என்பது உடனடியாக பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு ஆயுதம். அந்த காலத்துல யுத்தம் செய்யும் பொழுது அக்கினி அம்புகளை எய்வாங்க. அதை தடுப்பதற்கு கேடகம் தான் பயன்படுத்தும். அது எந்த நேரத்தில் வரும், எப்போ வரும்னு சொல்ல முடியாத அம்புகள். ஆனால் கேடகம் எப்பொழுதுமே உடனடி உதவியாக இருக்கும். ஆக்டிவ் வெப்பனாக இருந்து நம்மளுக்கு உதவி செய்யும். அந்த மாதிரி தேவன் உடனடியாக உதவி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். தேவன் நம்முடைய மகிமையாக இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய சம்பத்தாக, நம்முடைய சொத்தாக, நம்முடைய ஆஸ்தியாக தேவன் இருக்கிறார். நம்முடைய வெற்றியாக தேவன் இருக்கிறார். நம்முடைய வல்லமையாக, நம்முடைய சுகமாக தேவன் இருக்கிறார். அதுதான் மகிமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம். இது எல்லாவற்றையும் தாவீது தன்னம்பிக்கையினால சொல்லவில்லை, தேவன் மேல உள்ள அசையாத நம்பிக்கையினால இதை சொல்லுகிறார். தாவீதுக்கு இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எந்த விதத்திலையும் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படல. நம்புவதற்கு எந்த காரியமுமே அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அவன் என்ன சொல்லுகிறான்னா, தேவன் என்னுடைய அடைக்கலமும் மகிமையுமா இருக்கிறார், அவர்தான் என்னுடைய தலையை உயர்த்த போகிறார் அப்படின்ற நடக்க போகிற காரியத்தை அவர் சொல்லுகிறார், பாட்டாக பாடுகிறார். இதே வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். தேவன் தலை குனிய விட மாட்டார், உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை சுற்றி எவ்வளோ அவமானங்கள் இருந்தாலும், எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக அக்னி அம்புகள் பாய்ந்து வந்தாலும் தேவன் உங்களுக்கு கேடகமாக இருந்து பாதுகாப்பார். தேவன் உங்களுக்கு மகிமையாக இருந்து உங்கள் பிரச்சனைகள் நடுவில் உங்களுக்கு ஆஸ்தியை தருவார். உங்களுடைய பலவீனத்தின் நடுவில் பலனை தருவார். இல்லாமையின் நேரத்தில் தேவன் எல்லாமாக உங்களுக்கு இருந்து எல்லா உயர்வையும் தந்து, எல்லா அதிகாரத்தையும் தந்து, எல்லா வல்லமையும் தந்து உங்களை உயர்த்துவார். முடிவில் உங்கள் தலை குனியாமல் நீங்கள் தலை நிமிரும்படிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் உங்களை பற்றி தேவனுடைய நோக்கமும் திட்டமும் அதுதான். எல்லோருக்கும் முன்பதாக, பகைஞருக்கு முன்பதாக உங்கள் தலையை உயர்த்துவதுதான் தேவனுடைய நோக்கம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தலை உயர்வுகளை பார்க்கும்படிக்கு தேவன் புதிய நாளை உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாய் 10,000 பேர் எழும்பினாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்க சொல்ல வேண்டிய காரியம் ஒண்ணுதான். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னுடைய கேடகமும் என்னுடைய மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறீர் அப்படின்றத சொல்லுங்க, நம்புங்க, விசுவாசியுங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில இன்றைக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். God bless you all.